வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சி மீண்டும் ஒரு மினி விலாகில் உங்களை பார்க்குறதுல. இன்றைக்கி நான் எங்கே கூட்டிகிட்டு போகிறேன் தெரியுமா? துக்கான். கத்தாரில் உள்ள ஒரு சிட்டி துக்கான். துக்கான்னு சொன்னோடனே எனக்கு முதல்ல ஞாபகம் வர்றது முதலாக பெட்ரோலியம் எடுத்த இடம் இங்கே தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, 2012 and 13 நாங்கள் இங்கே தான் இருந்தோம். மனசுக்கு பிடிச்ச இடம், ரொம்ப ரம்யமாக அழகாக இருக்கும். இங்கே நிறைய நினைவுகளை சுமந்துட்டு தான் நாங்கள் தோஹாவுக்கு வந்தோம். அந்தளவுக்கு நிறைய நினைவுகள் இருக்கிற இடம் தான் இந்த துக்கான். இங்கே துக்கானில் என்ட்ரானோடனே ஃபுட் வேர்ல்ட் சென்டர் இருக்கும். இங்கே தான் க்ரோசரிஸ் எல்லாம் ஷாப்பிங்லாம் பண்ணுவோம். மோஸ்ட்லி தோஹா வரும்போது எல்லாம் வாங்கிடுவோம். இருந்தாலும் அப்பப்போ தேவையானது வாங்கிக்கிறதுக்கு பயன்படுத்திக்குவோம். இங்கே ஒரு குட்டி பார்க் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப க்ரீனரியாக இருக்கும். இங்கே நைட்டில் டிஃபன் பண்ணி எடுத்துக்கிட்டு இங்கே சாப்பிட்டுட்டு பசங்களை விளையாட வச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு நடந்தே போவோம். ரொம்ப அழகான ஒரு இடம், மறக்க முடியாத நினைவுகள். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு மவுண்டெயின் இருக்குது. அந்த மவுண்டெயினில் ஏறி போய் என்டையர் துக்கான் சிட்டியும் பார்ப்போம். அப்படியே அந்த லைட் வியூ, நைட் வியூ ரொம்ப அழகாக இருக்கும். அன்றைக்கி நாங்கள் போனப்போ அப்படியே வானம் சிவந்து ரொம்ப அழகாக காட்சி அளிச்சுது. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் மாதிரி இருந்தது. அது மலை மேலே காற்று ரொம்ப நல்லாயிருக்கும், இதமாக இருக்கும். அங்கே அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறதுல நேரம் போகிறதே தெரியாது. ரொம்ப ஒரு அழகான இடம். அங்கே அப்பப்போ வர்றதுண்டு. அந்த நினைவுகள்லாம் வந்துச்சு. அப்படியே கொஞ்சம் நேரம் அங்கேயே உட்காந்தாச்சு. அந்த லைட்டிங்ஸ்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் என்னோடய பொண்ணு அங்கே எக்ஸசைஸ்லாம் பண்ணி அப்போ தான் மாஞ்சு எக்ஸசைஸ்லாம் பண்ணாங்க. அதெல்லாம் விளையாண்டுட்டு அப்படியே கீழே இறங்கி வந்தோம். மீண்டும் துக்கானுக்கு வந்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. பையனை நடக்க வச்ச இடம் இங்கே தான் துக்கான்னு சொல்லலாம். இங்கே துக்கான் ஸ்கூல் இருக்குது. இங்கிலீஷ் ஸ்கூல், பிரிட்டிஷ் ஸ்கூல், இதில் தான் பொண்ணு படித்தா. ஸோ ரிசப்ஷன் கிரேட் 1. அப்போ அப்படியே வாயை திறந்தாவே அந்த ஸ்லாங், பிரிட்டன் ஸ்லாங் இருக்கும். ஆனால் இப்போ அதெல்லாம் இல்லை. ஸோ அதெல்லாம் காட்டினோன்னா அவங்களுக்குலாம் ஞாபகம் இல்லை, எல்லாம் மறந்துடுச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு பழைய கதைகள்லாம் பேசி அப்படியே வந்தோம். ரொம்ப ஒரு அழகான நினைவுகளோட இந்த துக்கான் சிட்டியை மீண்டும் பார்த்துட்டு ரசிச்சுட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்படியே வீட்டுக்கு சேர்ந்தோம். அழகான நினைவுகளோட அசை போட்டு வீட்டுக்கு வந்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. நீங்களும் போய் பாருங்கள், பார்க்க வேண்டிய ஒரு இடம்.